ஹாய் ஒருவன். ஸோ 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு கடைசி நிமிஷத்தில் இருக்கும். ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் டைம் ஒதுக்கியிருப்பீங்க. இன்றைக்கி ஸ்கூல் லீவு, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. நிறைய பேர் ஸ்கூல் லீவ் எடுத்தாலும் படிப்பீங்க, இங்கே என்ன பண்ணுவீங்க தெரியாது. பட் ஆனால் ஒரு பிளானோடு படிச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஆரம்பிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேறு சப்ஜெக்டில் ஒதுக்கி வச்சுருங்க, தமிழ் ஆரம்பிச்சிருங்க, எனக்கு டைம் இல்லை. 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். நெடுவினா, சிறுவினா, குருவினா, பயிற்சி, அணிகள், நயம் பாராடுதல், எல்லா மனப்பாட பகுதியிலேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட் இருந்தாச்சு. அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11th தனியாக 12th தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து 11th 12th என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, நெடுவினாவும் சிறுவினாவும் மட்டும். குருவினா வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 5 இயலில் 3 இயலில் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே எல்லாமே எழுதிடலாம். டேம் ஷோர் 3 இயலில் ஃபுல்லாக படிங்க, ஓகேவா? 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் வந்து இல்லைனா நான் கொடுத்த இம்பார்ட்டனே படிங்க. குருவினால் எந்த பிரச்சனையும் வராது. சிறுவினா படிக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம். ஸோ அதனால் ஒரு 10-12 சிறுவினா படித்தா போதுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். நெடுவினாவும் ஒரு 10 படிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நெடுவினா, ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிற நெடுவினா, இதை நீங்கள் வந்து கட்டாயம் படிக்கணும், சரிங்களா? ஸோ நெடுவினா சிறுவினா மட்டும் தான் இந்த வீடியோவில். அண்ட் மனப்பாட பகுதியில் இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்கவே கூடாது. அது 11th மெயினாகவே கேட்கக்கூடாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் என்ன தான் சொல்கிறது, நான் போட்ட இம்பார்ட்டன்ட்லேயே மனப்பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றும் எதை போதும் விட்டுருப்பேன். அந்த ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா நான் சொல்ல மனப்பாடத்திலாம் இம்பார்ட்டன்ட் கேட்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இயல் வாரியாகவும் போங்க. குருவினா, சிறுவினா, நெடுவினா அப்படி போனாலும் சரி. இல்லை எல்லா இயலையும் நெடுவினா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுவினா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குருவினா போகணும்னு சொல்லி அது உங்கள் இஷ்டம். பட் லெசன் வைஸ் இயல் வைஸ் போகிறது பெட்டர். இன்றைக்கி 2 இயல் முடிச்சிருங்க, நாளைக்கு 3 இயல் முடிச்சிருங்க, அவ்வளோதான், ஓகேவா? பயிற்சியெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் 1 மார்க்கு பயிற்சி. அந்த 7 to 14 செக்ஷன்லாம் நாளைக்கு. அணி, அதுக்கப்புறம் அந்த இந்த விஷயங்கள், அதான் பழமொழி சொற்கள் கொடுத்துட்டு வாழ்க்கை நிகழ்வோட எழுத சொல்லுவான். அப்புறம் திணைத்துறை, இதெல்லாமே நாளைக்கு படிச்சுக்கலாம், ஓகே? இப்போ நெடுவினா சிறுவினா. ஸோ இயல் 1ல் சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு 1 2 3 இதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று வந்துடும். நெடுவினா வந்து 1 2 இதுலேயும் ஒன்று வந்துடும். இயல் 2ல் சிறுவினால 3 4, நெடுவினா 1 தான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் படிங்க. இயல் 3ல் சிறுவினால 1 2 5, நெடுவினா வந்து 1 3 சொல்லியிருக்கேன், படிச்சுக்கோங்க. இயல் 3 இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 3ல் திருக்குறள், இயல் 3 2 பிரிச்சுக்கோங்க. திருக்குறள் இது. திருக்குறளில் சிறுவினா ஒன்று சொல்லியிருக்கேன், 4வது. நெடுவினால 1 2. நெடுவினா, திருக்குறள் நெடுவினா கட்டாயமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கேட்க வாய்ப்பு இருக்குது. சில டிஸ்ட்ரிக்ட் மிஸ் ஆச்சுன்னா மேபி வேறு கேட்கலாம், ஓகேவா? பட் ஆனால் கேட்பாங்க, திருக்குறள்லேருந்து கேட்பாங்க. இயல் 3. இயல் 4ல் சிறுவினா 1 2, நெடுவினா வந்து 1 3, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 5ல் 1 2 சிறுவினா, நெடுவினால வந்து 3 2, 2 3. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இது வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். 11th தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயல் 1ல் சிறுவினா 1 2 3 இதுலேருந்து ஒரு சிறுவினா கண்டிப்பாக வந்துடும். நெடுவினாவும் 1 2லேருந்து கண்டிப்பாக வந்துடும், ஃபஸ்ட் 2 1. இயல் 2ல் சிறுவினா வந்து 1 3 5, நெடுவினா வந்து 3வது நெடுவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். யானை டாக்டர் வாடிவாசல், இந்த 2 கதையிலேருந்து ஒரு கதை கண்டிப்பாக வருது, நான் அடித்து சொல்லுவேன். அதே மாதிரி திருக்குறள் டீட்டெயிலும் கண்டிப்பாக வந்துடும், வேணா பாருங்கள். அதே மாதிரி முதல் இயல்லையும் கண்டிப்பாக டீட்டெயில் வந்துடும், இதை தான் நான் சொல்ல முடியும். இதுவே சொல்லியாச்சு 3 டீட்டெயில் பாருங்கள். இயல் 3ல் சிறுவினா 1 2 5, நெடுவினா வந்து 3 2, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இயல் 3ல் சிறுவினா வந்து 1 தான், ஒன்று தான். நெடுவினா வந்து 1 2. ஆக்சுவலாக இது திருக்குறளோடது ரொம்ப முக்கியங்க, சரிங்களா? இயல் 4ல் சிறுவினா வந்து பார்த்திங்கன்னா 1 2 3, நெடுவினா வந்து 3வது மட்டும்தான் சொல்லியிருக்கேன், ஒன்று மட்டும்தான். 12th ஒரு 11 கொஸ்டின் வருது, உங்களுக்கு 8 9 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கேன். இயல் 5ல் சிறுவினா வந்து 1 3 4 5. ஏன் அதிகமாக சொல்லியிருக்கேன்னா இதில் இம்பார்ட்டன்ட்டு. நெடுவினா வந்து 1 1 மதினா நகரம் கண்டிப்பாக வரும். ஸோ இதெல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, தட்ஸ் இட். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைக்கும். 2 பேருமே மறந்துடாதீங்க. 12th வந்து திருக்குறள் டீட்டெயில் படிச்சுட்டு என்னமோ பண்ணுங்கள். சார் திருக்குறள் படித்து தான் பொருள் எழுதணுமாமே, அப்படியா? கண்டிப்பாக அப்படி தான். முடிஞ்ச அளவுக்கு மனப்பாட திருக்குறள் படித்தது வச்சாவது திருக்குறள் எழுதுங்க, மீதியெல்லாம் திருக்குறள் எழுத வேண்டாம், பொருள் எழுதுங்க. எல்லாத்துக்கும் பொருள் மட்டுமா எழுதுங்க. ஆனால் ஒன்று ஒரு திருக்குறள் டீட்டெயில் எழுதும்போது ஒரு முன்னுரை வந்து நீங்கள் கொடுங்க. ஒரு முன்னுரை வந்து திருவள்ளுவர் வந்து இந்த அதிகாரத்தில் என்ன அதிகாரத்தை பற்றி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு முன்னுரை வந்து ஒரு 2 லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளை ஆரம்பிங்கிறேன். இப்போ அறிவுடைமை அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுரை மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஒரு 2 லைன் திருவள்ளுவர் பற்றியோ இல்லை அந்த அறிவுடைமை அதிகாரத்தை பற்றியோ முன்னுரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சைட் ஹெட்டிங் வேண்டாம், பொருள் போட்டுட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. இது வந்து நம்ம கைட்லேயே இருக்குது. பொருள் எழுதுறது குறள் வச்சு தான் எழுதணும், சரிங்களா? இப்போ குறள் ஒரு வேளை தெரியல அப்படின்னா பரவாயில்ல, குறள் விட்டுட்டு பொருள் மட்டும் எழுதுங்க. ஆனால் குறளோட பொருள் எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ மீதி எல்லாமே சைட் ஹெட்டிங் போட்டு குறிப்பிச்சிட்டம் போட்டு நீட்டாக எழுதுங்க, 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும்.
சிறுவினானா ஒரு 4லேருந்து 6 பாயிண்ட் வரைக்கும் எழுதுங்க, பாயிண்ட்டாக எழுதுங்க. இதைத்தான் நான் சொல்ல முடியும். குருவினானா பிரச்சனை இல்லை, 2லேருந்து 3 பாயிண்ட் போதும். ஓகேவா? குருவினாவை நான் முதல்ல சொல்லிட்டேன். அதில் இம்பார்ட்டன்ட் கேட்க ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டதே படிங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு 3 இயரில் ஃபுல்லாக படிச்சிங்களே தரவு தான். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே கிடைக்கும். தேங்க்யூ.